கோயில், லட்டு, பூந்தி, சிலேபி விட்டே வெளியில் வர மாட்டீங்களே நீங்கள். எங்கள் பசி, எங்கள் மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்கு. உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். நீங்கள் பிரதமர் பேசுகிறாரு பாருங்க, பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம்னு. யார் உருவாக்கணும்? நானா நீங்களா? பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாடை உருவாக்கும்னு சொல்ல வேண்டியது நாம, உருவாக்க வேண்டியது அவர். இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டா, இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் நான் கேட்க மாட்டேனா? கேட்பனா கேட்க மாட்டேனா? சீமானுக்கு என்ன வேணும்னு என்னை படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா, அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல, நாட்டின் பிரதமருக்கே தெரியல. நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி? சாலையில பயணிச்சுக்கு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒன்னு போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடாது. பணம்பால் தென்னம்பால திறந்துடுறேன், இதை மூடிடுறேன், அவ்வளவுதானே. இதான் எங்க மது கொள்கை. திறக்கிறோம். கல்லு குடிச்ச செத்தவனும் இல்ல, சொத்தம்பிட்ட வித்தவனும் இல்ல. வரலாறு வா பார்த்துப்போம். உணவின் ஒரு பகுதி நீ ஏன் சொல்றான்னா, ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லு. அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரன் நம்ம ஊர்ல. முடா குடிகாரனா இருந்தால் 4 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது, போதும்னு. ஆனா சீமச்சரக்கு அப்படி கிடையாது. சாராயம் ஊத்தி கொடுக்கிற வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், இதெல்லாம் நீ கவர்மெண்ட் வேலையாக்க முடியாதா? பானை செய்தல், வேளாண்மை செய்தல், அதெல்லாம் செய்ய முடியாதா? இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரலன்னா, இந்த ஜன்னல் கரையான் தின்றுச்சு, பேத்துட்டு வேற ஜன்னல் போடணும், இந்த கதவு சரி வெள்ளம் மாத்தணும், கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் கட்டணும்னு வந்தேன்னா, அதுதான் எங்களுடைய கோட்பாடு. நீங்க என்ன செய்வேன்னு பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலால தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும், அம்மையார் ஜெயலலிதா தனிச்சு நின்று 37 இடம் பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியும்னா, ஏன் நம்மளால வெல்ல முடியாதுன்னு நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான், கூட்டணிலாம் கிடையாது. கூட்டணினா ஜனநாயகத்தின் பாதுகாப்பா சாராய கடை வச்சிருக்கிறது? கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? இப்ப நீங்க புறையோடி போனோம். என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்கிறான், என்ன இருந்தாலும் நம்ம மதம்ங்கிறான். ஒரு இந்துவை நிறுத்திட்டா இஸ்லாமிய கிறிஸ்தவ தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டான். ஒரு இஸ்லாமிய நிறுத்தினா இந்து கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். நான் ஒரு தேவரை நிறுத்தினா தேவேந்தர் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு படையாட்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி தமிழ் சமூகத்துக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? அப்ப வளருது ஒரு கட்சி தனியா நின்று வளருனா, மக்கள் என்னை நம்புறது காரணம். பயப்பட மாட்டான், துணிஞ்சு நிற்பான், யாரோடும் சீட்டுக்கு நோட்டுக்கு போய் மண்டிட மாட்டான் அப்படின்னு நிப்பான் நம்பிக்கையில போடுறோம். அதை நான் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வரும். லெலின் சொல்றாருல, நீ புரட்சியெல்லாம் சொல்றிய லெலின், அது எப்பதான் வரும் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு சான்று இலங்கையில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நீங்க பாத்துட்டீங்க. அது இங்க நடக்காதுன்னு யாரும் உறுதி தர முடியாது. சாராய ஆலை உங்க ஆலைங்கிறதுனால தானே பிரச்சனை. மூடுங்க. டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க நீங்க கிடங்கு வச்சிருக்கிற மாதிரி வேளாண்குடி மக்கள் விளைவிக்கிற பொருளை வாங்கி கொள்முதல் செஞ்சு வைக்கிறீங்களா, அதை சேமிச்சு வைக்க கிடங்கு வச்சிருக்கீங்களா? தெருவில் போட்டு தார்பாயை மூடுறீங்களா, இல்ல கிடங்குல வச்சு பாதுகாக்கிறீங்களா? விஜய் அவர்கள் எங்களோட கூட்டணிக்கு வந்தா அது குறித்து பரிசீலிப்போம்னு நீங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஆனா இது சம்பந்தமா அவர் எந்த விதமான கருத்து இது வரைக்கும் தெரிவிக்கிறார். அதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல, கருத்து அவர் தானே தெரிவிக்கணும். திருப்பதியில லெட்டை தயாரிச்ச நிறுவனம் எது? அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை. சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இனிமே அப்படி தயாரிக்கீங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேற வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையை கொண்டு போறது. அப்படி கோயில், லட்டு, பூந்தி, சிலேபி விட்டே வெளியில் வர மாட்டீங்களே நீங்க. எங்க பசி, எங்க மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்கு. உங்களால உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. அதை பத்தி பேசவே இல்லையே நீங்க. இப்ப ஒரு பிரச்சனையில லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதுல அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே அது. அப்ப எங்க ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அவங்கள தான் கேட்கணும்.
அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போறது. மாநில மாநில எந்த தமிழ்நாடு யாருக்கு சொல்றாரு? அது யாருக்கு சொல்றாரு? இல்ல இல்ல யாருக்கு சொல்றாருன்னு இருக்குல்ல, யாருக்கு சொல்றாரு? இப்ப இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இது இருக்குதா? யாரு ஆட்சியில் இருக்கிறது யாரு? அதுக்கு எதுக்கு நான் குரல் கொடுக்கணும், நீங்க குரல் கொடுக்கணும்? நீங்க தாங்க எடுக்கணும். மக்கள் தொகை எண்ணும் போது நீ யாருன்னு கேட்டு எழுத வேண்டியதானே. அதுக்கு தனியாக வேற எடுப்பில்ல. ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு இல்ல, என் வீட்டில் எத்தனை பேர்னு என்ட்ரி இல்லை, அப்ப நான் யாருன்னு எழுதிட்டு போயிட வேண்டியதானே சேர்த்து. இதெல்லாம் வேலை செய்யறவன் செய்வான். நீங்க பிரதமர் பேசுறாரு பாருங்க, பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம்னு. யார் உருவாக்கணும்? நானா நீங்களா? பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாடை உருவாக்கும்னு சொல்ல வேண்டியது நாம, உருவாக்க வேண்டியது அவர், எடுக்க வேண்டியது அவங்க. கோரிக்கையே வைக்கலன்னு எத்தனை ஆண்டுகளா கோரிக்கை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிறது இதுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி உங்க கட்சி. இப்ப நீங்க எங்களை கேட்குறீங்க நாங்க ஏதோ தவறு பண்ண மாதிரி. இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச இடஒதுக்கீடு ஒரே ஒரு மகன் ஆனமுத்துன்னு ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது. இப்ப நமக்கு இருக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. நீங்க என்ன பண்ணீங்க? அதிகாரத்தில் இருந்தார் அவரு, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அவரு. மக்களின் மீது இருந்த பேரன்பின் காரணமா, தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அன்பின் காரணமா ஓடி போய் வட இந்தியாவில் பல மாதங்கள் ஒற்றை மகனா இருந்து ஒவ்வொரு தலைவனா சந்திச்சு அழுத்தம் கொடுத்து உருவாக்குனதான் மண்டல் கமிஷன். மண்டல் ஒருத்தர் மேல போட்ட அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு. அதுக்கும் பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு மகன் வந்தான், விபி சிங். அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அந்த கோரிக்கையை. செய்ய வேண்டிய மகாராஜா நீங்க இப்படி பேசினா இப்படி? நீங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லி எடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் ஒரே நேரத்தில் எடுங்க. குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுங்க. நீங்க பொருளாதார அடிப்படையில் எந்த அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தீங்க? அதுக்கு இவர் பதில் வச்சிருக்காரா? இந்த மாநில செயலாளர் ஐயா பதில் வச்சிருக்காரா? சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்றோம் தம்பி? ஒரு ரொம்ப அடிப்படை கோட்பாடுதான் தம்பி. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசி. ஒரு குடிசையில ஒரு ஏழை அப்பத்தா இருக்கா, வயசானவன், அவளுக்கு 75 வயசுன்னு வச்சுக்க, 80 வயசு, ஒரு அட்டை அவளுக்கு 10 கிலோ அரிசி. ஒரே மனுஷி தான். பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய குடும்பம். அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சிருக்காங்க, 10 கிலோ அரிசி. ஒரு அட்டைக்கு 10 கிலோ. சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. இதே தான் 5 பேர் இருக்க வீட்டுக்கு நீங்க 50 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க. இது சமூக நீதி இல்ல, அநீதிங்கிறோம். இப்ப எங்க ஐயா 10.5 நீங்க கொடுத்துருக்கீங்க, அவர் கேட்டது 20, நீங்க 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாட்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்க போறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்ட. நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்ட. சரி, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க, 3 விழுக்காடு எண்ணீங்களா? என்னீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்க கல்லர் மறவர் அகமுடையர்னு இருக்கோம் எம்பிசியில். எங்களுக்கு தனித்தனியா கல்லருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு, மறவருக்கு எவ்வளவுன்னு எடுத்து கொடுத்தீங்களா? என்ன உங்க எனக்கு எல்லாம் ஓட்ட குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்துறது யாரு? குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்தல்ல, அப்ப இருந்திருக்கு. சட்டநாதன் அறிக்கையில் இருந்திருக்குது, பல அறிக்கையில கொடுத்து பல முன்னோர்கள் போராடிருக்காங்க. காதலே வாங்குறது இல்ல ஆட்சியாளர்கள். இன்னைக்கு திடீர்னு ஏதாவது கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா? சொல்லுங்க, நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம். இதெல்லாம் என்ன தம்பி, இதெல்லாம் சொல்றது வேலையை? ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இது இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு? நீங்க கேட்டா தர்றேன் அப்படின்னு. அதுக்கு தலைவன் தேவையில்லை. குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு. இதான் எங்க வேதம் சொல்லுது. ஒரு தாய்
குழந்தையின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வாள். இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள். இந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலிட்டு தாளாட்டுவாள். இப்படி குறிப்பறிந்து சேவை செய்வது போல, ஒரு தாய் சேவை செய்வது போல, ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வானே, ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது. அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க செய்யணும். இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டா, இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் நான் கேட்க மாட்டேனா? கேட்பனா கேட்க மாட்டேனா? சீமானுக்கு என்ன வேணும்னு என்னை படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா, அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல, நாட்டின் பிரதமருக்கே தெரியல, நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி? அது ஏற்புடைய கருத்தல்ல. அதெல்லாம் நடக்க போறது இல்ல. அது சும்மா ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நீங்க சாலையில பயணிச்சுட்டு போகும்போது, ஐயா உங்ககிட்ட சொல்றேன், சாலையில பயணிச்சுட்டு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒன்னு போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடாது? பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்ப ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல்னா உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களா தேர்தல், அதுவும் அப்படித்தானா? அது ஏன் 3 மாசம் கழிக்குது? உங்களால முடியுதா? நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40. எதுக்கு 7 கட்டமா நடத்துறீங்க? பீகார்ல 42, எதுக்கு 7 கட்டம்? அசாம்ல 14, எதுக்கு 3? ஐயா நீங்க என்னங்க எப்படி சொல்றாங்க? அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு, ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்க தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இது ஒரு பேச்சா? நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க. ஏன்? எங்களை போல பிள்ளைகள் எப்படி பாருங்க, முத நாள் சின்னம் கொடுக்குற, 20 நாள் தான் 40 தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற, அதுல நாங்க 20 தொகுதிக்கு ஓடி ஓடி போய் வேலை செய்யணும். நீ கோடிக்கணக்கா கொட்டி வச்சிருக்க, 50 கோடி 60 கோடி முதலீடு செய்யற, நாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவுன்னு இருக்க படாத பாடுபடுறோம். அப்ப ஜனநாயகம், சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? சம உரிமை எல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது. எங்க பாதுகாப்பு கருதினா அது இப்ப தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு. அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க? இப்ப பூரணம்ங்கிற ஏன் அந்த தமிழ்ல சொல்லு இல்லையா? முழுமையான பூரணம், இது பௌர்ணமி, ஏன் முழு நிலவுன்னு சொல்ல முடியாதா? என்ன நீங்க, அதாவது எங்களுடைய மது கொள்கை இப்ப உயர்தரக விடுதி இருக்கு பாருங்க, 5 நட்சத்திர விடுதிகள், இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட்டுகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்க அனுமதிக்கிறோம். இந்த தெருவுக்கு தெரு வச்சிருக்கிற அந்த மது கடைகள், குறிப்பா டாஸ்மார்க், அதை மூடிடுறோம். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. இப்ப ரஷ்யானா ஓட்டா இருக்கு, அங்க என்ன ஜின் இருக்கு, இங்க என்ன ஒயின் இருக்கு, அங்கன்னா ரம் இருக்கு. இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு. எங்கள் தேசிய இனத்துக்கு எங்களுக்கு, நாங்க ஒரு மூத்த இனம், எங்களுக்கு ஒன்று மது இருக்கு. எங்க பாரம்பரிய உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்தியாவில் அரசியமைப்பே சொல்லுது. அதை கல்லுங்கிற சொல்லு எங்க மூதாதை கல்லு உண்ணாமைனே பாடிட்டு இல்லை. பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு வைக்கலாம். இவ்வளோண்டு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறுலாம் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய மூலிகை பாருங்க. தாயின் மார்புல பால் போல பனம்பால் தென்னம்பால், மார்புல இருந்து பால் வருது. கல்லு கடை, பனம்பால் தென்னம்பால திறந்துடுறேன், இதை மூடிடுறேன், அவ்வளவுதானே. இதான் எங்க மது கொள்கை. திறக்கிறோம். கல்லு குடிச்ச செத்தவனும் இல்ல, சொத்தம்பிட்ட வித்தவனும் இல்ல. வரலாறு வா பார்த்துப்போம். உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்றான்னா, ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லு, அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரன் நம்ம ஊர்ல. முடா குடிகாரனா இருந்தால் 4 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது, போதும்னு. ஆனா சீமச்சரக்கு அப்படி கிடையாது. அவன் நினைவிழந்து மயங்கி தெருவில் விழுகிற வரை குடிச்சிட்டு கிடப்பான். அது மாதிரி இது கிடையாது. பனை வாழும், வேளாண்குடி மக்கள் வாழ்வார்கள். இது இந்த
அதனால இப்போ நீங்கள் 200 ஆண்டு கால பனையை 200 ரூபாய்க்கு விற்கிறானே, நீங்கள் கல்குவாரி இதுக்கு செங்கல் சூளைக்கு காவாய்க்கு கால்வாய்க்கு வெட்டிட்டு போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதான் சரியான கொள்கை. நீங்கள் எங்கள் ஐயா நல்லசாமி நல்லசாமி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஐயா அரசியல் சாசனமே மதுவின் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. மதுன்னு நீ நிரூபிச்சிரு, நான் பல கோடி தர்றேன்றது. சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு அவையும் அதிகமானோம்னா கல் ஒன்று பேசிக்கொண்டிருந்தார்கள்னா இருக்குது. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்குது. அதனால நாங்கள் கல்லுக்கடையை அனுமதிக்கிறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு அதை அனுமதிக்கிறோம். இந்த சீமைச்சரக்கை தடை செய்கிறோம். இப்போ வெளிநாட்டு பயணிகள்லாம் வர்றாங்க இல்லையா, சுற்றுலா தலங்கள், அங்கே இந்த சீமைச்சரக்கை இப்போ பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுங்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் அனுமதிக்கிறோம். சொல்றோம்ல, எழுதுறாங்கல்ல பத்திரிகையில, மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு கடையில குடிச்சிட்டு தகராறு பண்ணா, ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா அப்படின்னு செய்தி நீங்க படிச்சதுண்டா? ஒழுங்கா வருவார்கள், ஒழுங்கா செல்வார்கள். நீங்க பாருங்க, எத்தனையோ செய்திகள். இத்தனை ஆண்டுகளை 13 ஆண்டு ஆயிடுச்சு நாங்க கட்சி தொடங்கி, 8 ஆண்டுகளா தேர்தல் களத்துல நிக்கிறோம். எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவாயிருக்குன்னு பாருங்க. மற்ற கட்சியில நீங்க மற்ற கட்சிகிட்ட தான் பார்க்கணும். நாங்க கட்சி சார்பில்ல, நாட்டு மக்களுக்கே சொல்றோம். அது விஷம் என்று தெரிந்து நாம அருந்துறோம். அதை நிறுத்திடணும். நீங்க அதை திறந்து வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் நலன், இளைஞர் நலன், அது மேம்பாடு, விளையாட்டுத்துறை இதெல்லாம் செய்யறது அதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய வேடிக்கை, ரொம்ப பெரிய கொடுமை. இதெல்லாம் நீங்க சாராயம் வித்த காசுல எனக்கு நல்லது செய்யறதுன்னு எங்க அப்பனை குடிக்க வச்சுட்டு எங்க ஆத்தாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் உண்டா? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எங்க அப்பா குடிக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், 250 ரூபா 300 ரூபா செலவழிப்பாரு. எங்க அம்மாவுக்கு 30 ரூபா கொடுக்குறீங்க, மாசம் 1000னா. இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவர்ல பேட்டி கொடுத்தது பாருங்களேன். 500 ரூபா கூலிங்க எங்களுக்கு. டாஸ்மார்க்ல போய் குடிச்சா 300 ரூபா போயிருதுங்க, இல்ல 350 ரூபா போயிருதுங்க. 150 ரூபாயோட வீட்டுக்கு போறோம்ங்க. சாராய பொட்டலாம் 60 ரூபாங்க, 2 பொட்டலாம் குடிச்சா 120 ரூபாங்க. மீதியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறோம்ங்க. அதனால நாங்க இதை குடிச்சோம்ங்கன்ற அது பேட்டியில இருக்குது. அந்த நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அதுதான் அது யதார்த்தம். அதை போய் பேசி என்ன இருக்கு? இப்ப நாங்க சொல்றோம், நான் சொல்றேன், இப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, அல்லது ஐயா அன்புமணி, நாங்க எல்லாரும் சொல்றோம். அரசு சொல்லுதா? நாட்டை ஆள்கிற அதிகாரம் சொல்லுதா? குடிக்கிற டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு அந்த விற்பனையாளர்களை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சீங்களா? செய்யல. குடிக்க ஏண்டா வியாபாரம் நீ அதிகமா பண்ணல? குடிக்க வரவ எண்ணிக்கை ஏன் குறைஞ்சதுன்னு அவர்களை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சீங்களா? செய்யல. இது ஒரு பெரிய குற்றமா என்ன? அவ குடிக்க வரலங்க, குடிக்க வந்தா தானங்க ஊத்தி கொடுப்பாங்க. சேலத்துல மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து விற்பனையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு, அந்த மேலாளர்லாம் கூப்பிட்டு, ஏன் இந்த 2 மாசத்துல வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு விவாதம் நடந்ததா இல்லையா? வலைவெளியில உங்களுக்கு என்ன கொடுங்க, நான் அனுப்புறேன். ஏன் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு? ஏன் இந்த தனியாருக்கு நம்ம இவ்வளவு பெரிய அரசு நம்மளுடைய விழுக்காடு, தேர்ச்சி விழுக்காடு குறையுது? அப்படியெல்லாம் விவாதிச்சா ஒரு ஆரோக்கியமான நாடா போகுதுன்னு அர்த்தம். எப்படி வியாபாரம் சரக்கு விற்கிறது குறைஞ்சிருச்சுன்னா எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்களை சொல்றீங்க? சொல்லுங்க. இருக்குல்ல, மிகப்பெரிய பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியல, பொருளாதார அடிமை எந்த காலத்திலும் விடுதலை அடைய முடியாது. ஒரு நாடு பொருளாதார விடுதலை அடையலைன்னா அடிமை தான். ஐபோன் அமெரிக்கா, சாம்சங் சீனா. அப்ப எல்லாரு கையிலையும் ஒரு கையில அமெரிக்கா இருக்கு, இன்னொரு கையில சீனா இருக்கு. 2 கையில தான் இந்தியா நடந்துட்டு இருக்கான். அப்ப இந்தியாவின் பொருளாதாரம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்க வேண்டியதான். உங்க வீட்டு திரைச்சேலை, சிகரெட்டு போய்ச்சிட்டு தட்டுற சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே, சன்னல் திரைச்சேலை, மேசை, நாற்காலி எல்லாம் சீன பொருள்கள் இறங்கிட்டுது.
ஒரு பொருளாதார படையெடுப்பை அவன் செஞ்சிட்டான். இதுல பாதிப்பு இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். தமிழகத்தில் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்ததை பிஜேபி குறை சொல்லிச்சு. ஹரியானாவில் காங்கிரஸ் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில. அதை விட 100 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி பிஜேபி அறிக்கை விட்டாங்க. அது அந்த மாநில அரசியல், இது இந்த மாநில அரசியல். உங்களுக்கு புரியுதா? மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு இங்க போராடுவாங்க, அங்க கட்டிய தீர்வோம்னு போராடுவாங்க. ரெண்டு ஒரே கட்சி, அவ்வளவுதான். 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய்க்கு சார் மகளிருக்கு. வளர்ச்சி தானே, இதெல்லாம் டெவலப்ல வருது வருது, இதெல்லாம் வருது. 156 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கர பயிலுக இந்த மக்களுக்கு 1000-500 கொடுத்து மொத்த வெள்ளத்தையும் எடுத்துக்கிறது. ஒரு அப்படி திடீர் நாக்கு காட்டுங்க, இதுதான் அந்த 1000-2000 என்ன புதுசு இல்ல. 2016 தேர்தலை சந்திக்கும் போதுன்னு சொல்றோம். கல்வி, சரியான கல்வி, சமமான தரமான கல்வி, குடிநீர் விற்பனை செய்யக்கூடாது. இப்ப எனக்கு என் தங்கச்சி கொடுக்குது. கொக்கு குருவி ஆடு மாட்டுக்காரு கொடுப்பா. ஏப்ரல் மேல எங்க ஆத்தாப்பனுக்கு கிடைக்காத தண்ணி இந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? அழைச்சு பேசினா ஆயிரக்கணக்கான போத்தலை கொண்டாந்து தர்றானே, அவனுக்கு எங்கிருந்து ஒரு தண்ணி? இது மனிதன் குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் சான்றிதழ் கொடுத்தது? ஐயா நான் 1 கோடி கேள்வி இருக்கு இதுலயே. இந்த நிறுவனம் யாரு? இவர் வித்துக்கொள்ள உரிமை கொடுத்தவன் அவன். இது பரிசோதிச்சு தந்த மருத்துவர் யாரு? இது குடிக்கலாம், மனிதன் குடிக்கிற திறனோடு இருக்குது. அப்படிதான் இருக்காங்க. உலக உயிர்களின் உயிராகாரம் இது யாரு விற்பனை பொருளா கொண்டு வந்தது யாரு? அறிவை வளர்க்கும் கல்வியையும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்குனது யாரு? அதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையை தலைகளா மாத்தணும்னு நினைக்கிறேன். காந்தி கண்ட எங்க தாத்தா ஜே.சி. குமரப்பா, இந்திரா காந்தி, நேரு, இன்னும் எங்க தாத்தா காமராஜர், இவர்கள் கண்ட தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது தற்சார்பு பசுமை பொருளாதாரம், வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி இருக்கு. உன்னோட சாராயம் 50,000 கோடி, என்னுடைய பால் 9 லட்சம் கோடி. நீ எங்க இருக்க போற? சாராயத்தில் இருக்க போறியா, பாலுக்கு வர போறியா? உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவிலிருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? மாடு வளர்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? சாராயம் விப்ப, மாடு வளர்க்க மாட்டேன். எப்படி? சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு? அரசை நடத்துறவங்க. எப்படி இருக்கு? மாடு இன்னைக்கு நேத்தான் நான் வளர்க்கிறேன். கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் சங்க இலக்கியத்துல 5000 ஆண்டுக்கு முன்னாடி பாட்டு இருக்கு. காளை அடக்க அஞ்சுகிற ஆண் மகனே அடுத்த ஜென்மத்திலையும் 1000 மகள் கல்யாணம் பண்ண மாட்டான்ட்டு. நான் ஆதியில மேய்ச்சி செஞ்ச வேலையை வேட்டையாடி சாப்பிட்டேன், அப்புறம் வளர்த்து சாப்பிட்டேன். முல்லை நிலத்துல நான் செஞ்ச வேலையை ஆடு மாடு வளர்த்தல் தானே. அதுல என்ன எனக்கு அவமானம்? கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு. உலகத்தில் பெரிய பெரிய அறிஞன் பொருளாதார மேதையெல்லாம் சொல்றான், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள்ங்கிறான், மொபைல் பேங்க்ங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? 1 கிலோ கறி 1000 ரூபாய். நீ ஆவின் பால் விக்கிறீல்ல? அரசு, தமிழ்நாடு அரசு ஆவின் பால் விக்குதா இல்லையாங்கய்யா? அங்கயா மாடுங்கய்யா? குஜராத் 50,000 கோடிக்கு பால் விக்குது, நீ 50,000 கோடிக்கு சாராயம் விக்கிற. குஜராத் விக்குதா இல்லையா? அப்புறம் அப்ப மாற்று பொருளாதாரத்துக்கு வா. 1 கிலோ தக்காளி 200 ரூபாய் குதிக்கிற, ஏன் விலைய வைக்க மாட்ட? வேளாண்மை அரசு பணியாக்க முடியாதா? சாராயம் ஊத்தி கொடுக்கிற வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், இதெல்லாம் நீ கவர்மெண்ட் வேலையாக்க முடியாதா? பானை செய்தல், வேளாண்மை செய்தல், அதெல்லாம் செய்ய முடியாதா? தென்னை மரம் சார்ந்த ஒரு காய்த்து கட்டு 40,000 ரூபாய் அமெரிக்கால. எப்படி? ஒரு மண்சட்டி 13,000 ரூபாய். இப்ப தெரியுது இல்ல? அப்படிலாம் சொல்ல பழைய கஞ்சின்னு ஹெல்த்தி ஃபுட்டு. ஐயா இவன் விளக்கெண்ணா சிரிப்பாயா, பிரெஞ்ச் ஆயில்னா வாங்குவாயா, கேழ்வரகுன்னா சிரிப்பாயா, ராகின்னா ரசிப்பாயா. இதான் இவனுக்கு இருக்கிற நோய். அதனால எங்களுடைய கொள்கை இங்க பாருங்கயா, என்கிட்ட என்ன செய்வீங்கன்னா அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இந்த சிஸ்டர் ராங்னு ஐயா ரஜினிகாந்த் ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் தமிழ்ல அமைப்பு தப்புங்கிறேன், மொத்தமா தகர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரலன்னா இந்த ஜன்னல் கரையான் தின்றுச்சு பேத்துட்டு வேற ஜன்னல் போடணும், இந்த கதவு சரி வெள்ளம் மாத்தணும்.
கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் கட்டணும்னு வந்தேன்னா அதுதான் எங்களுடைய கோட்பாடு. நீங்க என்ன செய்வேன்னு பாருங்க. ஐயா 2014 இவ்வளவு பெரிய புத்தகம் கொடுத்துருங்கய்யா. எலெக்ஷன் மேனிபெஸ்டோல, தேர்தல் அறிக்கை இல்ல, ஆட்சி எப்படி செய்வோம்னு நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். அப்ப 26ல நான் தனியா ஒரு அறிக்கை கொடுப்பேன். சென்ற அடையிறதுக்கு என்ன வேலை செய்யறேன்னா இப்ப போட்டு காட்டுறேன். எப்படி போட்டு காட்டுறேன்னா இங்க பாருங்க, ஒரு பெரிய டிஜிட்டல் திரை, எண்ணியல் திரையை கட்டி சிவகங்கையில வந்து நான் உட்கார்ந்து இந்த பாருங்க எங்க ஆத்தால பண்ணு போட்டு காட்டு பாருங்க. எப்படி நான் ஆடு வளர்க்குறேன் பாரு, உன் மகன் எப்படி மாடு வளர்க்குறேன், எப்படி விவசாயம் செய்யறேன், எப்படி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை கொட்டுறேன், எப்படி மருத்துவம் கொடுக்குறேன், எப்படி சாலை போடுறேன் பராமரிக்கிறேன், எப்படி நீரை தேக்குறேன், இந்த சீம கருவேலை யூக்கலிப்டஸ் அழிச்சிட்டு மாட்டு மரத்தை எப்படி நடுறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் எடுத்து காட்டிடுறேன். உலக நாடு இந்த பாரு ஆஸ்திரேலியா என்ன செய்து பாரு, மாடு வளர்க்குது பாரு, அவன் ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பாரு, இந்த பாரு பிரேசில் ஒட்டகத்துல மேய்க்குது பாரு, இந்த பாரு கரும்பை வச்சுக்கிட்டு அவன் எப்படி கரும்பல் வச்சுக்கிட்டு எப்படி பொருளாதாரத்தில் மேம்படுறான். கியூபான்னு ஒரு நாடு வெறும் கரும்பு தான் வச்சிருக்கு பாரு, சர்க்கரை மட்டும் வச்சு அவன் எப்படி பொருளாதாரத்தில் நிறைவடைகிறான் பாரு. இது காட்டுறேன், இந்த வாட்டி காட்டுறேன். நீங்க திருப்பி இந்த 1.5 ஆண்டு தானே இருக்கே, மறுபடியும் நான் வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவையும் ஆசையும் எதிர்பார்க்கிறேன். கொள்கையிலையும் கொள்கையிலையும் அடைய போகையில சொல்லியிருக்காரு 27 இல்ல அது சரிதானே. ஒரு தமிழ் மண்ணின் மகன், ஒரு தமிழன் தன் இன சொந்தங்களை எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்கள்னு கேட்கறது. இப்ப நான் அண்ணன் கேட்டேன், இப்ப தம்பி கேட்கிறாரு. அது உரிமை இருக்கு, உறவு இருக்கு, அந்த இதுல நம்ம கேட்கிறாரு, அவரு கேட்கிறாரு, அதுல ஒன்றும் தவறு இல்லையே. நம்ம நாட்டில் அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது காலங்காலமா எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கிட்டு வந்த ஒண்ணு. நீங்க வந்து கூட்டணி பேச்சுக்கு இடவில்லைன்னு சீமான் சொல்றது எந்த வகையில் ஏற்படுது? எல்லா தலைவரும் எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒண்ணு அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தனித்த தத்துவத்தை கொண்டவன் தனிச்சுதான் நிக்கணும். நாங்க படிப்பறிவில் இருந்து கட்டுறதை விட பட்டறிவில் இருந்து கட்டுறது அதிகம், அதான் வலிமையானதும் கூட. எங்க முன்னோர்கள் செய்த தவறை நான் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் இனம் சார்ந்து வந்த எங்கள் தலைவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளா இருந்து வீழ்ந்து போனார்கள். உங்களுக்கு தெரியுது, நான் பேரை சொன்னா மறுபடியும் சொல்லணும். ஆனால் தமிழர் அல்லாதவர் இந்த நிலத்தில் வந்தவர்கள்லாம் பொது தலைவர்களாக இருந்து அதிகாரத்தை செலுத்திட்டாங்க. இப்ப அதை கற்கும் போது நாங்க என்ன பண்ணோம், எங்க ஐயா மாப்போச்சி வந்தாங்க, சீப்பாயத்தன் வந்தாங்க, ஐயா ராமதாஸ் வந்தாங்க, அண்ணன் வைகோ வந்தாங்க, ஐயா விஜயகாந்த் வந்தாரு, எங்க அண்ணன் திருமாவளம் வந்தாரு, கடைசிக்கு அண்ணன் கமலஹாசன், ஐயா தினகரன் எல்லாரும் வந்துட்டு கூட்டணி கட்சி அப்படி கூட்டணி வந்து போயிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. கூட்டணி வச்சு நீங்க பெற்ற வாக்கை விட ஒரு எளிய மகன், எனக்கு என்ன இந்த பின்புலம், இந்த மண்ணில் நீங்க வந்தீங்கன்னா இந்த வீட்டில் ஏடாச்சுமா மறந்தாம்பீங்க. எனக்கு என்ன இருக்கு, உங்களை மாதிரி இருந்த ஒரு மகன் ஒரு தத்துவத்தை சொல்லி, அது சாதியை சொல்லலை, மதத்தை சொல்லலை, செத்து போன மொழி இன உணர்வை சொல்லி அதுல இருந்து இவ்வளவு இளைஞர்களை திரட்டி ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம தேர்தலுக்கு முத நாள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு 6 தேர்தலை வச்சு சந்திச்சேன். ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தீங்க, திடீர்னு அதை தூக்கிட்டு எனக்கு சின்னமே இல்லாம தவிக்க விட்டீங்க. கடைசியா இந்த மைக்கு வச்சுக்கின்னு கொடுத்து விட்டீங்க. சரி, அதை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சு இத்தனை லட்சம் வாக்கு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மக்கள் கொண்டு வராங்கன்னா மாறுதல் இல்லாம எப்படி? அரவிந்த் கெஜ்ரிவாலால தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும், அம்மையார் ஜெயலலிதா தனிச்சு நின்று 37 இடம் பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியும்னா ஏன் நம்மளால வெல்ல முடியாதுன்னு நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கொள்கை தான், கூட்டணி எல்லாம் கிடையாது. கூட்டணினா ஜனநாயகத்தின் பாதுகாப்பா சாராய கடை வச்சிருக்கிறது? கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருதா? காசு வாங்காமல் ஒரு காரியம் நடக்குமா? இது ஜனநாயக பாதுகாப்பா? இது ஜனநாயக பாதுகாப்பா சொல்லுங்க. அப்புறம் என்ன ஜனநாயக பாதுகாப்பு? மண்ணள்ளி விற்கிறது, மரத்தை வெட்டி விற்கிறது, மலையை நொறுக்கி மண்ணாக்கி விற்கிறது, இதெல்லாம் ஜனநாயக பாதுகாப்பு. இங்க இது பொதுவாவே எனக்கு முன்னத்தி ஏறா இருந்த எங்க அண்ணன் பெரியவர் தமிழரசன் சொல்றாரு, சாதி மதம் இந்த சாராயம் இந்த போதை புரட்சியை தடுக்கிற கொடுமையான ஆயுதமா இருக்குடாங்கிறார். இப்ப அதை தாண்டி சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவர்ச்சி, இது 5 காரணிகள் பெரிய இடையூறா இருக்கு. அதுக்கு மேல உங்களை போன்ற ஊடகங்கள், நீங்க ஒரு மாற்று கருத்து இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கு, நல்ல அரசியல் இருக்குது, இது வரணும். ஒரு ஜனநாயகத்துல ஊழல் லஞ்சத்துக்கான வேற இந்த காசு கொடுக்கறதுல தான் ஊண்டப்படுது. இது நான் சொன்னா பரவாயில்ல,
மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது அண்ணல் அம்பேத்கர். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேசத்துறவி. இது நான் சொல்லல, தாத்தா தேவை திருமன் முத்துராமலிங்க தேவர். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதெல்லாம் பாருங்க. பேரறிஞர் அண்ணா சொல்றாரு, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா? யாரு? உங்கள்கிட்ட இருக்கிற வாக்குரிமை தங்கம், அதை தவிட்டுக்கு விற்பானான்னு பேசுறாரு. தவிட்டுக்கு வாங்குற ஆள்கள் யாரு? அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான். இப்ப இந்த சூழல்ல தான் இது புறையோடி போன புற்று ஆயிடுச்சு. இப்ப நீங்க புறையோடி போன என்ன இருந்தாலும் நம்ம ஆளுங்கிறான், என்ன இருந்தாலும் நம்ம மதம்ங்கிறான். ஒரு இந்துவை நிறுத்திட்டா இஸ்லாமிய கிறிஸ்தவ தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டான். ஒரு இஸ்லாமிய நிறுத்தினா இந்து கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டான். நான் ஒரு தேவரை நிறுத்தினா தேவேந்தர் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு படையாட்சி நிறுத்தினா பறையர் போட மாட்டேங்கிறாங்க. அப்ப எப்படி தமிழ் சமூகத்துக்கு என்று ஒரு அரசியல் வலிமை வரும், அதிகார வலிமை வரும்? அப்ப வந்தவன் போனவெல்லாம் இதுல சாதி, இந்த தமிழ் சாதியில இல்லாத சாதிக்காரன் நாட்டாண்டுறான். ஏன்னா நீங்க எங்க சாதியில இல்லாத ஒருத்தன்ட்ட நான் கை கட்டுறேன், இவரும் கை கட்டுறாரு, இவரும் கை கட்டுறாரு. அப்ப எல்லாரும் கை கட்டிட்டு போயிருவோம். இதுதான் இந்த அடிமை சிந்தனையிலிருந்து மீளணும்னா இது ஒரு பெரிய புரட்சி தான். இதை புரட்டி போடணும். அது கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனா மாறாம இருக்காது. இப்ப நீங்க நான் வரும்போது 1.1 இந்த 1.1 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சி இந்திய வரலாறுல எந்த உலகத்திலையும் கட்சியா இருந்திருக்காது. அழிஞ்சு போயிடும், இல்லை எங்கேயா போயிடும். அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8.22. அப்ப வளருது ஒரு கட்சி தனியா நின்று வளருனா மக்கள் என்னை நம்புறது காரணம். பயப்பட மாட்டான், துணிஞ்சு நிப்பான், யாரோடும் சீட்டுக்கு நோட்டுக்கு போய் மண்டிட மாட்டான் அப்படின்னு நிப்பான்னு நம்பிக்கையில போடுறோம். அதை நான் கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா வரும். லெலின் சொல்றாருல, நீ புரட்சிலாம் சொல்றிய லெலின், அது எப்பதான் வரும் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு சான்று இலங்கையில் நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நீங்க பாத்துட்டீங்க. அது இங்க நடக்காதுன்னு யாரும் உறுதி தர முடியாது. கொஞ்சம் பொறுத்துருங்க. பல பேச்சுக்கள்ல சார் திமுகவோட பி டீம் அதிமுகன்னு சொல்றீங்க அடிக்கடி, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? பி டீம்னு சொல்லல, ரெண்டுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லைன்னு சொல்றேன். அதாவது ஒரே கட்சின்னு தான் சொல்றேன். இந்த கொடியில அண்ணா இருப்பாரு, அங்க இருக்க மாட்டார். வேற இங்கேயும் திருட்டு இருக்கும், அங்கேயும் திருட்டு இருக்கும், இங்கேயும் உடல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் மண்ணாளி விற்பாங்க, மலை குடஞ்சி விற்பாங்க, இங்கேயும் சாராயம் இருக்கும், அங்கேயும் சாராயம் இருக்கும். என்ன இங்கேயும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமில்ல அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பணியிட மாற்றத்துக்கு வர்றீங்கன்னு வைங்கல, தம்பி நீங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமில்லன்னா, ஆமா ஆமா என்ன போனதுல 40 கொடுத்தோம், இப்ப கூடிருச்சு 60, இவ்வளவுதான். ஆனா அதேதான். அப்ப நீங்க இதுல என்ன மாற்றம் கண்டுட்டீங்க? திமுக அதிமுகவுக்கு ஒன்னும் கிடையாது. அப்ப அதனால இது ரெண்டும் ஒரே கோட்பாட்டை கொண்ட கட்சிகள். காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன மாறுதல் கண்டுட்டீங்க? இப்படி பார்ப்போம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது, ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது அவங்க தானே. அதை இவர் செயல்படுத்துறாரு. காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் செயல்படுத்த மாட்டேன் ஐயாவும் சொல்லல. இதை நாங்க கொண்டு வந்தது நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க ஐயாக்களும் கேட்கல. அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்த பெருமகன் இந்த தான் இருக்காரு நம்ம ஊர்ல. கேளுங்களேன், என்ன கொண்டு நாங்க கொண்டு வந்தது வேற, இவங்க செயல்படுத்தினது வேற. அது என்ன வேற? ஒன்னும் இல்லை, இது கொடுமைதான். இது என்ன பண்றது? இவங்க இருக்கும்போது அமித்ஷா தூக்கி உள்ள வச்சாங்க, அவர் உள்துறை அமைச்சர் இவரை தூக்கி உள்ள வச்சாரு. பாபர் மசீதை இடிக்க அனுமதிச்சாங்க. பாபர் மசீது இந்த இடத்துல ராமர் கோவில் கட்டினாங்க. அடிக்கல் நாட்டும் போது இவர் நாட்டி கும்பிட்டாரு. அவர் கன்கிராச்சுலேஷன் வாழ்த்து சொன்னாரு. இதுல மாறுதல் எங்க இருக்கு? சாராய ஆலை இருக்கிறதுனால தானே உங்களுக்கு அந்த சிக்கல் வருது. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்க முடியுதுல, பிரேசில் எடுக்குதுல. கரும்புல இருந்து வெல்லம் தயாரிக்க முடியுதுல, நாட்டு சக்கரை தயாரிக்க முடியும்ல. கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்க முடியும்ல. அதெல்லாம் செய்ய முடியாதா? தொழிற்சாலை போட முடியாதா? சொல்லுங்க. இந்த வெள்ளை சீனியை வச்சு உடம்பெல்லாம் சர்க்கரை நோய் ஏற்றி மக்களை சாகடிக்கிறதுக்கு நாட்டு சக்கரை நீங்க தயாரிக்க முடியாதா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? வெள்ளத்தை உலகம் பூரா ஏற்றுமதி செய்ய முடியாதா? பிற மாநிலம் ஏற்றுமதி செய்ய முடியாதா? ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு வெள்ளம் கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்களா இல்லையா? எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? குஜராத்தில் வெள்ளமா கொடுக்கல, அது கேவலப்பட்டீங்க. அப்ப ஊருகி இலைய அதுல பூச்சி வண்டெல்லாம் இருந்ததுன்னு
அப்ப அதுல ஒரு அமைச்சர் சொல்றாரு, எப்படி பார்த்தாலும் உருக்கித்தானே ஊத்துவீங்க, நாங்க உருக்கியே கொண்டு வந்துட்டோம். இதுல ஐயா சொன்ன மாதிரிதான் பாதுகாப்புக்காக பண்ண கதை தான் அது இருக்கு. நீங்க அது வர விரும்பல எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு சாராய ஆலை உங்க ஆலைங்கிறதுனால தானே பிரச்சனை. மூடுங்க. டாஸ்மார்க் சரக்க பாதுகாக்க நீங்க கிடங்கு வச்சிருக்கிற மாதிரி வேளாண்குடி மக்கள் விளைவிக்கிற பொருளை வாங்கி கொள்முதல் செஞ்சு வைக்கிறீங்களா, அதை சேமிச்சு வைக்க கிடங்கு வச்சிருக்கீங்களா? தெருவில் போட்டு தார்பாயை மூடுறீங்களா, இல்ல கிடங்குல வச்சு பாதுகாக்கிறீங்களா? ஒரு மாவட்ட தலைநகர் அங்க எங்கேயாவது ஒரு கிடங்கு இருக்கா, சேமிப்பு கிடங்கு இருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப நீ என்ன ஆட்சி நடத்துறேன்னு சொல்லு. கொடுமை. தெரிவிக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரிவிக்க மாட்டாங்க. அவங்க அந்த மண்ணில் அரசியலை முடிவு பண்ணோம். இது எங்களுடைய பார்வை. இப்ப நாங்க இந்த நாட்டின் அரசியலை, இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு என்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றி அறம் சார்ந்த ஆட்சி எங்கள் முன்னோர்கள், எங்க பாட்டி, எங்க பாட்டன் மருதுபாண்டி, எங்க அப்பத்தா வேல்நாச்சியாரு, தீரன் சின்னமலை, எங்க முன்னோர்கள் சேர சோழப்பான், நாங்க அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள். நீங்க உலகத்துல பல்வேறு நிலத்தை வென்றிருக்கோம், ஆனா எந்த இனத்தையும் நாங்க அடிமைப்படுத்தி ஆண்டதில்லை. வெள்ளக்காரன் கூட வந்திருக்கான், தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேம்பான், ஆனா எங்களை அடிமைப்படுத்தினான். புரிந்து நினைக்கிறேன். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்ன நபிகளுடைய போதனையற்ற முகலாயர்கள் வந்தாங்க, எங்களை அடிமைப்படுத்தினாங்க. ஆனா நாங்கள் அறம் சார்ந்த வாழ்ந்தமர், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற வேதத்தை ஏற்றவன். எந்த இனத்தையும் நாங்கள் அடிமைப்படுத்தி ஆண்டதா சரித்திரத்தில் குறிப்பு இருக்குது. இதே இலங்கையை வென்றான் எங்க பாட்டை, கொடி ஏற்றிட்டு நீயே ஆட்சி செய்யிட்டு கப்பத்தை கட்டுறா, இது ஆள்கைக்கு உட்பட்ட நிலம்டான்னு வந்தான். அப்படித்தான் நாடங்களை வென்றான், உலகம் புற வென்றான். அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சிலப்பதிகாரம் சொல்லுதுல்ல, அதை தான் சொல்லுது. அப்ப நாங்க அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவர்கள். மானம், வீரம், அறம், இது மூன்றும் உயிர் என்று வாழ்ந்த கூட்டம். அதனால எல்லாரும் மனித நேயம், நாங்க உயிர்மை நேயம். நல்ல கல்லு மாவுல கோலம்போம், நாங்க அரிசி மாவுல கோலம், ஏன்னா எறும்பு சாப்பிடணும்னு. இவ்வளவு உயிர்மை நேயம் கொண்ட மக்கள் நாங்க. அதனால அது சார்ந்த ஆட்சி தான் நாங்க செய்ய நினைப்போம். இப்ப நீங்க கேட்கறது அதுல எந்த மாதிரி ஆட்சி? அதில் நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த ஆட்சியை கட்டமைப்போம், அதுதான் நம்ம செய்வோம். இப்போ அதில் என்ன நினைக்கிறோம்னா, இந்ததை காட்டுவதற்கு அதிகார வலிமையற்று அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழின மக்கள் எங்கள் வலிமை. இன்னைக்கு 36 லட்சம் ஓட்டு தூய தமிழ் மக்கள், ஒரு ரூபாய்க்கு ஓட்ட விற்காது தன்மானமிக்க தமிழ் மக்கள் இன்னும் சாகல. 36 லட்சம் பேர் இருக்கிறோம்னு ஒரு எளிய பிள்ளைகளுங்களுக்கு நின்ன வேட்பாளர்களை யாருக்குன்னு தெரியாது. யாரோட வாரிசும் இல்லை. புதுசா இந்த அடுத்த தெருல என் தங்கச்சி நிக்க போறா, இவ்வளவு வேட்பாளர் சொன்னா சிரிப்பாருன்னா இந்த பச்சை பிள்ளை நிறுத்திருக்காங்க. ஆனா நிறுத்துறோம். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எளிய மக்களுக்கும் அதிகாரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள். அப்ப நாங்க ஒரு அரசியலா ஏறி வாரம் பாருங்க. இப்ப கவனிக்கத்தக்க அரசியலா சந்திரசேகர ராவ் 2 முறை நாட்டாண்டவரும் 2 முறை நாட்டாண்ட மாயாவதி அம்மையாரும் என்ன இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு இந்தியாவில். நாம் பெற்ற வாக்குதான் அவங்களும் பெற்றிருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில். உங்களுக்கு புரியுது? அப்ப இலங்கையில எங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு அதிபராகணுங்கிற ஆசை, அது விடு, அது இல்ல, இயலல. ஆனால் ஒரே கருத்துருவாக்கத்துல ஒற்றுமையா தமிழ் மக்கள் நிக்கிறோம்னு காட்ட தேவை இருக்கு. அதுக்கு ஒரு ஆளை நிறுத்தி நாங்க வாக்கு செலுத்த வேண்டியிருக்கு. அதுதான் அந்த பொது வேட்பாளர். நாங்க வர்றோம், ஆள்றோம், வில்றது இல்ல. தமிழ் மக்கள் ஒன்னா இருக்கோம். எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு, தனித்தமிழ் ஈழம் தவிர வேற தீர்வு இல்லை. அதுக்குதான் அதை தான் நோக்கி போகணும். அது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் கூட நடக்கலாம். அதுக்காக தான் அந்த தேர்தல் நடக்குது. அதை நாங்க ஆதரிக்கிறோம். மைக் இல்ல, உறுதியா மைக் இல்ல. சின்னம் என்னன்னு சொல்றேன். ஆனா வேற சின்னம்னா என் எண்ணத்துக்கு ஏற்ற சின்னம். இதுல 2 பிரிக்கிறது 3 பிரிக்கிறதுலாம் சும்மா அதை பிஜேபி பேசிட்டு தெரியும். முதல் உத்தரப்பிரதேசத்தை பிரி, எத்தனை தொகுதி இருக்கு? 400 தொகுதிக்கு மேல வச்சிருக்க. உத்தரப்பிரதேச 2 பிரி, ஏன் பிரிக்க மாட்டேன்? அது அவளும் ஓட்டு அதானே. என்ன ராஜா நீ, அதெல்லாம் சும்மா தான் பேசிட்டு இருப்பாங்க. நாங்க கொடுத்ததை 5 தலைநகரா மாத்தணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படிதான் வச்சுக்கிறது. இப்ப நமக்கு ஒரே இடத்துல எல்லாம் கல்வி மருத்துவம்லாம் கிடைக்குங்கிறதுனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிட்டு அங்கே குவியறதுனால பிதுங்கி வழியுது.
அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 5ஆ பிரிக்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கலை பண்பாட்டுக்கு மதுரை, தொழில் வளர்ச்சிக்கு கோவை வச்சுக்கிடுவோம். இப்போ திரைக்கலை, கணினி, இந்த கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு நம்ம சென்னையை வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு வழிபாட்டுக்கு நம்ம மெய்யலுக்கு கன்னியாகுமரியை வச்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு 5 தலைநகரங்களை பிரிக்கும்போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம். ஏன்னா இப்போ எதுக்கு திருச்சின்னா எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ணார். அதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலேருந்து வந்தாலும் ஒரே நாளில் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம். ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரணும்னா கன்னியாகுமரியில் வந்தால் வர ஒரு நாள், அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள், 2 நாள் 3 நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் பாருங்கள், எல்லா கட்சியும் மாநாடை திருச்சியில் தான் போடும். ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு திரும்பி போயிடலாம். அப்போ திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாற்றணும். அப்படி மாற்றிட்டிங்கன்னா, ஒரு எளிய உதாரணம், ஒரு வெள்ளம் இப்படி இருக்குது, இங்கே வச்சுட்டீங்க, எல்லா எறும்பு ஈயும் இங்கே குவியும். 5ஆ உடைச்சு அங்கங்கே வச்சுட்டீங்க, அங்கே சேர்ந்துடும், நெரிசல் இருக்காது, வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூரில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைக்குமோ அது கன்னியாகுமரியில் கிடைச்சிரும். சென்னையில் என்ன கிடைச்சது வர அது திருச்சியில் கிடைச்சிரும். அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிரும். அதுதான் அது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் எம்ஜிஆர் அது தொடங்கி செஞ்சிருப்பாரு. அது அன்றைக்கு இருந்த ஐயா கருணாநிதி எல்லாம் விரும்பல, அதை எதிர்த்து பேசி அதை முடக்கி போட்டாங்க. நன்றி, மகிழ்ச்சி.